ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சண்முகம் பரணி சீரியல் ப்ரோமோ பற்றி பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ப்ரோமோ எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, நம்ம சண்முகம் வெங்கடேஷை தேடி அவங்க இருக்கிற இடத்துக்கே வந்துடுறாங்க. அங்கே பார்த்தோன்னா நம்ம சண்முகத்தை பார்த்து வெங்கடேஷ் செம்ம டென்ஷன் ஆகுறாங்க. உடனே சண்முகம் என்ன பண்ணுறாங்கன்னா, வெங்கடேஷை போட்டு அடி அடின்னு அடிக்கிறாங்க. என் தங்கச்சியாடா ஊருக்கு முன்னாடி வச்சு அசிங்கப்படுத்தின அப்படின்னு விட்டுறாதுன்னு அடிச்சுவனே இந்த இடத்துல இல்லாமல் பண்ணிடு அப்படின்னு ரத்னா வந்து கத்திட்டு இருக்காங்க. கடைசியில் அடி அடினா அடித்து ஒரு பொருள் எடுத்து வெங்கடேஷ் மேலே போடலான்னு எடுக்கும்போது சரியா பரணி வந்து தடுத்து நிறுத்திடுறாங்க. டே சண்முகம், என்னடா பண்ணிட்டு இருக்க? நீ தடுத்து நிறுத்தாதல. இன்னைக்கு இவ்வளோ தூரம் வந்திருக்குன்னா அதுக்கு காரணம் நீ மட்டும்தான் அப்படின்னது. இங்கே பாரு சண்முகம், எனக்கு தெரியும்டா, இதுக்கு நான் தான் காரணம், என்ன மன்னிச்சிடு. ஆனால் இப்படிப்பட்ட பொறுக்கியெல்லாம் நாம் அடித்து இல்லாமல் பண்ணக்கூடாது. ஒரே நாளில் இவன் பண்ண தப்பெல்லாம் அடியோட இல்லாமல் போகக்கூடாது. ஃபஸ்ட்டு ரத்னா வந்து ஒழுக்கமானவன் உத்தமின்னு ஒரு முன்னாடி நிரூபிக்கணும். எந்த கம்பத்தில் அறிவழகனை கட்டி வச்சு அடித்தாங்களோ அதே கம்பத்தில் இந்த வெங்கடேஷை கட்டி வச்சு அடிக்கணும். நீ இதைத்தானே சவால் விட்ட. முதல்ல ஊருக்கு முன்னாடி இந்த நாயை கூட்டிட்டு வா அப்படின்னதும் அடி அடினா அடித்து வெங்கடேஷை கூட்டிகிட்டு வராங்க. ஒட்டுமொத்த மக்களும் ஒன்று கூட்டிகிட்டு இருக்காங்க. முத்துப்பாண்டி வந்து அந்த வெங்கடேஷுக்கு உதவி பண்ணவனை கட்டி வச்சுருக்காங்க. உடனே சண்முகம் அடி அடின்னு அடித்து, இன்னைக்கு என் நண்பன் அறிவழகனுக்கும் என் தங்கச்சி ரத்னாவுக்கும் தப்பான தொடர்பு இருக்குன்னு கதையை கட்டினவன் இவன் தான். இந்த பொறுக்கி தான் எல்லாத்துக்கும் காரணம். என்னெல்லாம் அப்படி பார்க்குறீங்க? எந்த கம்பத்தில் அறிவழகனை கட்டி வச்சிங்களோ அதே கம்பத்தில் என் தங்கச்சியை பழி போட்ட வேணா கட்டி வைக்கிறேன்னு சொன்னேன். இப்போ எந்த பயலுக்கு தைரியம் இருக்கு வாங்க அப்படின்னு போதும் சவுந்தரபாண்டியை செம்ம டென்ஷன் ஆகுறாங்க. இங்கே பார்த்தோம்னா நம்ம சண்முகம் அடினா அடிச்சுட்டு இருக்காங்க. சண்முகம், அடிக்காதீங்க, இவனுக்கு சட்டப்படி தண்டனை வாங்கி கொடுக்கலாம். உங்கள் சட்டம் என்னத்தை கிழிக்கும்? போனால் போகட்டும்னு ஜாமீனில் வெளியில் வந்துடுவான். அதானே. இங்கே பாரு சண்முகம், இவனெல்லாம் ஒரே அடியிலே இல்லாமல் போகக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக வருந்தி நொந்து இல்லாமல் போகணும். ஏண்டா இந்த தப்பு பண்ணுன்னு காலம் பூரா வருந்தணும் அப்படி என்னதும் உடனே நம்ம சண்முகமும் சரின்னு சொல்றாங்க. ஊர் மக்கள் எல்லாருமே வந்து எங்க எல்லாரையும் மன்னிச்சிருங்கப்பா, அன்னைக்கு கண்ணால பார்த்ததை வச்சுக்கொண்டே நாங்க எல்லாரும் முடிவு பண்ணிட்டோம். முக்கியமா கண்ணால பாக்குறதும் காதால கேட்கறது போய் தீரையை விசாரிப்பது மெய் என்ன சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட உங்களை நாங்க தப்பா நினைச்சிட்டோம், மன்னிச்சிருங்க அப்படின்னு ஊர் மக்கள் எல்லாரும் சேர்ந்து மன்னிப்பு கேட்டுடுறாங்க. இந்த பக்கம் பார்த்தோம்னா உங்க மன்னிப்பும் வேணாம், ஒரு மண்ணும் வேணாம். என் தங்கச்சி தப்பு இல்லை, தப்பு பண்ணாதவ ஒழுக்கமானவன்னு நிரூபிச்சுட்டு நான் கிளம்புறேன் அப்படின்னுட்டு ரத்னாவை கூட்டிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. எப்படி கண்டுபிடிச்சா? ஐயோ, நான் கஷ்டப்பட்டு போட்ட திட்டம் எல்லாமே போச்சு. ஆரம்பத்தில் எல்லாம் ஸ்மூத்தாக போகுது, கடைசியில் நமக்கே ஆப்பு வைக்கிற மாதிரி நடந்துட்டே அப்படின்னு நம்ம சவுந்தரபாண்டி செம்ம டென்ஷனில் கத்திட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து சனியும் வந்து, ஐயா இது எல்லாத்துக்கும் காரணம் உங்கள் மாவை பரணி தான் ஐயா, பரணி தான் எல்லாத்தையும் காமிச்சு கொடுத்தா அப்படின்னதும் முதல்ல அவ கதையை முடிக்கணும்ல, இடையில வந்துட்டு எனக்கு மிகப்பெரிய சனியனா இருக்கா, என்னையா சொல்கிறீங்க? உன்னை சொல்லலடா அவளை சொன்னேங்கிற மாதிரி சவுந்தரபாண்டி அந்த இடத்துல கத்திட்டு இருக்காங்க. இங்கே பார்த்தோன்னா நேரா ரத்னா வீட்டுக்கு வந்ததும் எல்லாரும் கட்டிப்பிடிச்சு அழுதுட்டு இருக்காங்க. அண்ணே, உன்னால தான் இன்னைக்கு என் மேலே படி நீங்கிருக்கே அப்படின்னதும் உடனே பரணி ரத்னா கிட்ட வந்து கையெடுத்து கும்பிடுறாங்க. என்ன மன்னிச்சு ரத்னா, உன் வாழ்க்கை நல்லா இருக்கும்ங்கிறதுக்காகத்தான் நான் இவ்வளோ பண்ணேன். கடைசியில் அவனையும் இப்படி பண்ணுவான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நான் வேணும்னா உன் காலில் வேணுனாலும் விழுறான் அப்படின்னதோ ஐயோ மதனி அப்படின்னு சொல்லி ரத்னாவும் பரணியும் கட்டிப்பிடிச்சு அழ ஆரம்பிக்கிறாங்க. இங்கே பாரு, எனக்கு புரியுது பரணி, நீ என் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு தான் இப்படி பண்ணனு. ஆனால் அந்த பொறுக்கி நல்லவன் கிடையாது. ஏன்னா இத்தனை காலமாக அவன் கூட வாழ்ந்து எனக்கு தெரியாதா அவன் எப்படிப்பட்ட பொறுக்கின்னு? ஆனால் நீ தான் கேட்காம எங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாரையும் எதிர்த்து அந்த வெங்கடேஷை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து இப்போ என்ன ஆச்சு பார்த்தியா அப்படின்னு போதும் இந்த பக்கம் நம்ம சண்முகத்தோட அப்பா எப்படியோ நம்ம வீட்டை பிடிச்சி சனியாக தொலைஞ்சு போச்சுல, எல்லாரும் நிம்மதியாக இருக்கலாம், இனி அந்த பேச்சு வேண்டாங்கிற மாதிரி எல்லாரும் அந்த இடத்துல அமைதியாக